Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அக்டோபர் மந்த்ல 12th and 13th கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷனா லாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கண்டிஷனா லாஜிக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ்க்கு ஃபுல்லா கவரேஜஸ் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா ஃபுல்லா எல்லாமே கவரேஜஸ் ஆகிற மாதிரி நம்ம எலைட் பாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எலைட் பாஸ் வந்து வாங்கிக்கோங்க. சாரி KR35 கூப்பன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எலைட் பாஸ்ல என்னென்ன கவரேஜஸ் ஆகுது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஆப்டியூட், இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒன் ஷாட்ல உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் தேவையான ஃபுல் கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒன் ஷாட்ல கிடைக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா CA15 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு இன்னுமே பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு வந்து டெய்லி மோட்டிவேட்டா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. சரிங்களா? வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மை பிஸ்னஸ் QR அப்படின்னுடைய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு QR கோட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ யார் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்கிறது. டு டிஜிட்டல் ஐடென்டிட்டி சொல்யூஷன் ஃபார் MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து, அதாவது இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு தான் HDFC பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்ப அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்றத பாத்தீங்கன்னா மும்பைல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு HDFC பேங்க் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டார்ட் அப் வியா பெரிஃபை அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனியோட, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சேர்ந்து தான் வந்து இந்த மை பிசினஸ் QR அப்படின்னக்கூடிய ஒரு டிஜிட்டல் காமர்ஸ் ஐடென்டிட்டி QR வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. QR கோட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்மால் பிசினஸ்க்கு. ஓகேங்களா? இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டு கிரியேட் சிம்பிள் இன்டகிரேட்டட் டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்ட் தட் கம்பைன்ஸ் பேமெண்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் டிஸ்கவரி. அதாவது ஒரு கடையில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்றதா இருந்தாலும் சரி எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு வந்து கொண்டு வந்தது தான் இந்த பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா BOI பேங்க் ஆஃப் இந்தியா பார்ட்னர் வித் BSF, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்களோட கம்பைன் பண்ணி ஒரு நியூ ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டு ஆஃபர் என்ஹான்ஸ்டு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொமோட் பண்ற விதமா BSF பீப்புள்ஸ்க்கு வந்து இன்னும் அதிகமா வந்து அவங்களுக்கான ஒரு சலுகைகள், ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா அவங்க நாட்டுக்காக சேவை பண்றதுனால அவங்களுக்கான ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க BOI பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா BOI அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் PSB பேங்க். ஓகேங்களா? ஸோ அண்ட் BSF பர்சனல் அண்ட் வெட்டரன்ஸ். வெட்டரன்ஸ்னா ஆர்மில இருக்கிறவங்க தான். ஓகேங்களா? டு என்ன பர்பஸ்னா டு எக்ஸ்டெண்ட் BOI ரக்ஷக் சேலரி பேக்கேஜ் பெனிஃபிட்ஸ் டு BSF பர்சனல்ஸ் அண்ட் வெட்டரன்ஸ். ஓகேங்களா? என்ன பர்பஸ், என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜஸ், பிளஸ் வந்து ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம்னா அப் டு 2 crore வரைக்கும், பிளஸ் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா இவங்களுக்கான ஆஃபர்ஸ் தனியா இருக்கிறது, பிளஸ் வந்து வேரியஸ் அதர் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அண்ட் பேங்கிங் வந்தாங்கன்னா அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் பேங்கிங் சர்வீஸ் ஃபார் BSF பர்சனலுக்கு. ஓகேங்களா? அவங்கள வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா GOI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் 2028 டு ஆஃபர் 6.22% வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் அப்கமிங் ஆஃப் இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல ஃபார் த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃப் இயருக்கு பார்த்தோம்னா October 4, 2025 இருந்து April 3, 2026 வரையும் 6.22 per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ளோட்டிங் ரேட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்றத ஒரு சிம்பிளா பார்த்தோம்னா floating rate பார்த்தோம்னா linked to the average of the weighted average yield, அதாவது WAY ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனுடைய லாஸ்ட் 3 ஆக்ஷன் டேஸ், ஆக்ஷன் டேஸ்னா 182 டேஸ் ட்ரெஷரி பில்ஸ் பிஃபோர் த ரேட் வந்து ரீசெட் பண்ற டேட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா? பிளஸ் அது மட்டும் இல்லாம பிளஸ் ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரெட் ஆஃப் 0.64 வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா?
ஆவரேஜா லாஸ்ட் 3 ஆக்ஷன் டேஸ்ல இருக்கக்கூடிய வெயிட்டட் ஆவரேஜ் ஈல்டையும் கணக்கிட்டு பிளஸ் வந்து எதுக்குன்னா அந்த ரேட் வந்து ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி டேட்ல இருந்து பிளஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ 0.64% வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த ரேட்டை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்களா அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா செமி ஆனுவலி, அதாவது எப்படி 6 மந்த்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்றது. என்ன பர்பஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டியூ டு த பீரியாடிக் ரேட் இன்ட்ரெஸ்ட், அட்ராக்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் சீக்கிங் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் அலைன் வித் கரண்ட் மார்க்கெட் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹெல்ப்பா இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 இன்டூ அதாவது யூ அப்படின்னு கூடிய ஒரு பிராண்ட். ஓகேங்களா. அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் இந்த சிம்பிள். ஓகேங்களா. 10XU அப்படின்னு கூடிய XU இல்லைன்னா இன்டு யூ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 10XU இல்ல 10 இன்டு யூ. ஓகேங்களா. அப்படின்னு கூடிய ஒரு பிராண்டை வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் அண்ட் அத்லீஷூர் பிராண்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் பாரத் ரத்னா சச்சின் டெண்டுல்கர் co-founder அலாங் வித் கார்த்திக் குருமூர்த்தி அண்ட் கரண் அரோரா. ஓகேங்களா. எப்ப லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா October 10, 2025. என்ன பர்பஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிட்னஸையும் ஸ்போர்ட்ஸும் மற்ற அந்த லைஃப் ஸ்டைல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா இந்த ஸ்போர்ட்ஸ் வியரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மெயினா பார்த்தோம்னா இதனுடைய பிரைஸ் பார்த்தோம்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1200 இருந்து 9000 வரையும் அந்த ஃபுட்வியர் அப்பரல் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே வந்து இந்த கிரிக்கெட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய அது மற்றது எல்லாமே அந்த பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம் லான்ச்சஸ் நிதி ஆயோக் ஏஐ எக்கனாமிக் ஜாப் கிரியேஷன் ரோட் மேப்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். அவர் யாருன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்கோட சிஇஓ தான் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம். ஓகேங்களா. அவர் தான் இந்த புதுசா இந்த ஏஐ எக்கனாமிக் ஜாப் கிரியேஷன் ரோட் மேப் அப்படின்னு கூடிய ஒன்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு குளோபல் ஹப் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேலண்ட் பை 2035 என்ஷூரிங் ஜாப் கிரியேஷன் அண்ட் ஏஐ ரிலேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அதாவது அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஏஐக்கு ரிலேட்டடான எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியாவை வந்து கொண்டு வரதுக்கு தான் இந்த ஏஐ எக்கனாமி ஜாப் கிரியேஷன் ரோட் மேப் அப்படின்றத ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோம்னா வான்ஸ் ஆஃப் பாசிபிள் ஜாப் லாசஸ் இன் ரிட்டன் டெக் அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரோல்ஸ் பை 2031 பட் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேஷன் அப் டு 4 மில்லியன் ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ்மே வந்து கிரியேட் ஆக போகுது பை 2030. ஓகேங்களா. ப்ரொபோசஸ் த நேஷனல் ஏஐ டேலண்ட் மிஷன் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங் அண்ட் டேலண்ட் ரிட்டன்ஷன். அதாவது அப்கமிங் இது வருதுன்னு தெரியறதுனால ஸோ அதை பத்தியான லேர்னிங்ஸ் வந்து இருக்கணுன்றதுக்கோசரம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா provides a strategic roadmap to leverage AI for inclusive economic growth and employment, positions India as the world AI workforce capital by 2035 வந்து ஏஐயோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும் வேர்ல்டு ஃபுல்லா பொசிஷன் இந்தியாலையுமே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணி அந்த ஏஐக்கு டேக்கிள் பண்ற அளவுக்கு கொண்டு வரதுக்கு தான் வந்து இது புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின். ஓகேங்களா. மொத்தம் எத்தனை இடத்துல வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸா வந்து செட் பண்ணியிருக்காங்க. 3 இடத்துல 3 போர்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தீன் தயாள் போர்ட்ஸ் பிளஸ் வந்து விஓசி போர்ட்ஸ், இன்னொன்று வந்து பாராடிப் போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பா வந்து சூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா. இதுல தீன் தயாள் போர்ட் பாத்தீங்கன்னா குஜராத்லயும், விஓசி சிதம்பரனார் போர்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, பாராதீப் போர்ட் பாத்தீங்கன்னா ஒடிஷா சொல்லிட்டு மொத்தம் 3 இடம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. யாரு லான்ச் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா. இவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனியன் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா சர்பானந்தா சோனோவால். ஓகேங்களா. மெயின் பர்பஸா என்ன எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீன் ஹைட்ரஜனுக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு, அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கோசரம் வந்து இந்த 3 போர்ட்டுமே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஹப்பா வந்து யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்யூப்டு வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கும் பிளஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூல்
strategic location on western and eastern maritime trade routes to facilitate hydrogen export and import. I mean சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் பிளஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸா இருக்கிற மாதிரி சொல்லி அந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மேஜர் மார்க்ஸ் அ மேஜர் மைல்ஸ்டோன் இன் இந்தியாஸ் எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் கமிட்மெண்ட் டு நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் பை 2070. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்இஜிடி, அதாவது நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன் அண்ட் பாரத் டாக்ஸி ரெண்டு ஜாயின் ஹேண்ட்ஸ் டு டெவலப் கோஆபரேட்டிவ் டிரைவன் நேஷனல் ரைட் ஹைலிங் சர்வீஸை வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா. நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷனும் டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி அண்ட் சகாகர் டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்னத்துக்குன்னா பியோனியர் கோஆபரேட்டிவ் டிரைவன் நேஷனல் ரைட் ஹெயிலிங் இனிஷியேட்டிவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு ப்ரொவைட் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் பில்டிங் சிட்டிசன் சென்ட்ரிக் அண்ட் டெக்னாலஜி எனபிள்டு கோஆபரேட்டிவ் ரைட் ஹெயிலிங் பிளாட்ஃபார்ம் அலைன்டு வித் டிஜிட்டல் இந்தியா விஷனோட சேர்ந்து வந்து இந்த டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. என்இஜிடியும் பிளஸ் வந்து பாரத் டாக்ஸி சேர்ந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் இன்டர்நேஷனல் பர்பிள் ஃபெஸ்ட் இனாகிரேட்டட் பை கோவா சிஎம் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பிரமோத் சவாந்த். ஓகேங்களா. இந்த இன்டர்நேஷனல் பர்பிள் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி எத்தனாவது எடிஷன்? தேர்ட் எடிஷன். October 9 to October 12 வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் பர்பிள் ஃபெஸ்ட். ஓகேங்களா. யார் இது லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோவாவோட சீஃப் மினிஸ்டர் டாக்டர் பிரமோத் சவாந்த் அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. To reaffirm Goa's commitment to an inclusive and accessible society celebrating the talent and potential persons with disabilities. அதாவது person with disabilities இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கோசரம் இந்த எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து இன்டர்நேஷனல் பர்பிள் ஃபெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PM Prime Minister Narendra Modi launches major reforms and initiatives in agriculture and fisheries சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசா மேஜர் ரெஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுல வந்து 2 மேஜர் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்னது பார்த்தோம்னா PM தன்யா கிருஷி யோஜனா ஒன்றும், மிஷன் ஃபார் ஆத்மநிர்பாரத. ஓகேங்களா. இன் பல்சஸோட செல்ஃப் ரிலையன்ஸ் மிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. யார் இதை லான்ச் பண்ணாங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேங்களா. எப்பனா October 11, 2025 எங்கன்னா ICAR, அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் IARI அங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில. ஓகேங்களா. 2 ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. மிஷன் ஆஃப் 2, அதாவது PM தன்யா கிருஷி யோஜனா ஒன்னும், இன்னொன்று வந்து மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரத இன் பல்சஸ். ஓகேங்களா. இந்த ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த PM தன்யா கிருஷி யோஜனா பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, சஸ்டைனபிள் ஃபார்மிங், இன்னொன்று வந்து கிராப் டைவர்சிஃபிகேஷன், இரிகேஷன், ஸ்டோரேஜ் பிளஸ் வந்து எனேபிள் கிரெடிட் ஃப்ளோ இன் 100 லோ பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்கீமா வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. PM தன்யா கிருஷி யோஜனா. ஓகேங்களா. இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்ஸ் அரௌண்ட் 1.7 crore ஃபார்மர்ஸ் வந்து இதுல வந்து சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரத இன் பல்சஸ்ல பார்த்தோம்னா பல்சஸோட ப்ரொடக்ஷன்ஸ் பிளஸ் வந்து கரண்ட் 252 lakh டன்ஸ்ல இருந்து 350 lakh டன்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க பை 2032 to 2031 ரெடியூசிங் இம்போர்ட் டிபெண்டன்சி, அதாவது வெளிநாட்டுல இருந்து நமக்கு இம்போர்ட் பண்றத வந்து குறைச்சிக்கிட்டு இங்கேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பல்சஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான் இது. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கீம்ஸும் சேர்த்து எவ்வளவு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க? 35,440 crores வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4th edition of Spark 4.0 announced by CCRAS under Ministry of Ayush. அதாவது ஸ்பார்க்குக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் ஆயுர்வேதா ரிசர்ச் கேன் 4.0, அதாவது அதோடைய எடிஷன் தான் வந்து 4.0. ஓகேங்களா. ஸோ இந்த CCRASன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ். இந்த இது பார்த்தோன்னா எந்த மினிஸ்ட்ரிக்குள்ளோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே தான் வந்து இந்த CCRAS வரும். ஓகேங்களா. ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா October 2025 தான் ஃபார் 2025 to 2026 சைக்கிள் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா
to promote scientific curiosity, research aptitude, and analytical skill among UG undergraduate Bachelor of Ayurvedic Medicine and Surgery ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. அதாவது இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா, அதாவது அவங்களுடைய ரிசர்ச் ஃபீல்டா இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ற விதமா இந்த ஸ்பார்க் 4.0 அப்படின்ற ஒரு எடிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது எடிஷன்னா இது 4th எடிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா French President Macron reappoints Sebastien Lecornu as a Prime Minister. அதாவது பிரசிடென்ட் வந்து மேக்ரோன்றவர் வந்து பார்த்தோம், அதாவது எமானுவல் மேக்ரோன் வந்து பிரெஞ்சோட பிரசிடென்ட். ஓகேங்களா. அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா ரீஅப்பாயின்மெண்ட் வந்து ஒருத்தரை பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா செபாஸ்டின் லெக்ரனோ அப்படின்றவரை வந்து மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ். ஓகேங்களா. என்ன இப்போ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணது என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா, டு ரிசால்வ் த பொலிட்டிக்கல் டெட்லாக் இன் பிரான்ஸ்ல நடந்த பொலிட்டிக்கல் டெட்லாக்கை வந்து ரிசால்வ் பண்றதுக்கும், ஃபார்மிங் நியூ கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கும், என்ஷூர் பட்ஜெட் அப்ரூவல் டெஸ்பைட் பார்லிமெண்ட்ரி ஃபிராக்மெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்கோசரம், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்றதுக்கோசரம் வந்து இவரை மறுபடியும் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நேம் என்ன பார்த்தீங்கன்னா செபாஸ்டியன் லெக்ரனோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் சொனாலி சென் குப்தா ஆஸ் ஏ எக்ஸிகியூட்டிவ் இடியா வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சொனாலி சென் குப்தா அப்படின்றவங்கள. ஓகேங்களா. இந்த போட்டோல இருக்கிறவங்க தான். ஓகேங்களா. ஸோ எஸ்எம்டி சொனாலி சென் குப்தா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட வெட்டரன் வித் 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா. ப்ரீவியஸ் ரோலா என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ரீஜனல் டைரக்டர் ஃபார் கர்நாடகா அட் ஆர்பிஐ பெங்களூர் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் மூலயமா மேக்சிமம் இன்னும் வந்து அதிகமா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ரெகுலேட்டரி சூப்பர்விஷன் சொல்லிட்டு இன்னும் அதிகமா வந்து அதோட ஃபோக்கஸ் இருக்கும், அதை வலுப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சொனாலி சென் குப்தா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர்பிஐ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே 2025 ஹெல்த் மினிஸ்டர் லான்ச்சஸ் டெலிமெனாஸ் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டெலிமெனாஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இன்க்ளூடிங் என்ஹான்ஸ் டெலிமெனாஸ் ஆப்மே வந்து ஃபீச்சர்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. டு எக்ஸ்பேண்ட் ஈக்விட்டபிள் அண்ட் அஃபோர்டபுள் ஆக்சசிபிள் மென்டல் ஹெல்த் கேர் த்ரூ டிஜிட்டல் இனோவேஷன் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா. ஓகேங்களா. ஸோ இந்த டெலிமெனாஸ் ஆப் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடிஷனலா வந்து இன்னும் அடிஷனலா 10 அடிஷனல் ரீஜனல் லாங்குவேஜஸ்லயே வந்து இது அவைலபிளா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. டு இம்ப்ரூவ் ஆக்சசிபிலிட்டி, அதாவது ஆக்சஸ் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு வகையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இதுல வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே என்னைக்கு அப்சர்வ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா October 10 தான் வந்து வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவா வந்து நம்ம அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் அவேர்னஸ் ஆன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்சர்வ் ஆன் 13th October. 13th October பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். எப்பன்னா October 13. எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் பாத்தீங்கன்னா 1989 பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணது டு ப்ரொமோட் disaster risk reduction பண்றதுக்கு. ஓகேங்களா. டு raise awareness about how people and communities are reducing their exposure to disaster, டு promote global culture of risk awareness and disaster reduction. அதாவது இது பத்தியான ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த டே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1989ல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the 3rd edition of International Purple Fest. ஓகேங்களா. யார் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது? ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா, பிரமோத் சவாந்த், அருந்ததி ராய், இல்ல பூபேந்திர குப்தா? இதுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கான டெலிகிராம் குரூப்புமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம குயிஸ் அட்டன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அப்டேட்ஸ்க்குமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.